அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த, விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிக முக்கியமாக சமகாலத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயமாக இந்த விடயம் இருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம், இதனையொட்டியதாக இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக பெண்களை நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம். ஒரு அபிவிருத்தியான சுபீட்சமான சீரான ஒரு பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற பெண்களுக்கு சரியான கௌரவம், உரிய மரியாதை வழங்கப்பட்டு அவர்களுடைய செயற்பாடுகள் சரியான விதத்தில் பயன்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய வேண்டும். சாதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் அல்லது குடும்ப தலைவி அப்படின்றவங்க அவங்களோட பணியை சரியாக செய்கிறதுக்கான அனுமதி, அவங்களுடைய தேவையை சரியாக பூர்த்தி செய்கின்ற பண்பு, அவங்களுக்குரிய கௌரவத்தை வழங்குகின்ற நிலைமை இருக்கின்ற போது அந்த குடும்பம் ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் ஒரு அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். அதே போல தான் ஒரு நாடு அப்படின்ற வருகின்ற போது அதில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்க்கையில் அந்த பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான முன்னுரிமை எந்த அளவில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது நாங்கள் மிக தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது அபிவிருத்தி அடைந்த, வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்கின்ற போது. அதன் காரணமாக இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக எங்களை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் மிக முக்கியமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டிய அல்லது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஒரு சமூகத்தில், எங்களுடைய சமூகத்தில் இந்த பெண்களுக்கான வன்முறைகள் நாங்கள் எந்த அளவு பேசினாலும் இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். அதனை முன்னிட்டு 1999 ஆண்டு கூடிய ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நவம்பர் மாதம் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. அதனையொட்டி தான் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் 25 முதல் டிசம்பர் மாதம் 10 வரை 16 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த சர்வதேச ரீதியில் இந்த பிரகடனத்தின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதன் ஒரு கட்டமாக, அதன் ஒரு முயற்சியாக மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக இந்த பெண்களுக்கு எதிரான சர்வதேச வன்முறை ஒழிப்பு தினத்தின் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது பற்றிய பல விளக்கங்களை, தெளிவுபடுத்தல்களை சமூக ஆர்வலர்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பை மையமாக கொண்டு செயற்படும் செயற்பாட்டாளர்களுடைய கருத்துக்களினூடாக உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டான சிறப்பு மக்கள் சேவை நிகழ்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அல்லது மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெண்ணிலை செயற்பாட்டாளர்கள், முக்கியஸ்தர்களுடைய கருத்துக்கள் அடங்கிய ஆவணப்படத்தை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். உலகத்தில் உள்ள சகல ஜீவராஜிகளும் இருக்கின்றது. அதில் முக்கியமாக மனிதர்கள் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். மனிதர்கள் என்று பார்க்கும்போது ஒரு ஆணை போலவே பெண்ணும் ஒரு மனிதர்களாக கணக்கெடுக்கப்பட வேண்டியவள். பெண்ணுக்கும் ஒரு எல்லோரையும் போல, முக்கியமாக ஆணை போல உணர்வுகள், ஆசைகள், கோபம், சக்தி, திறமைகள், வெளிப்பாடுகள் எல்லாமே அவளுக்கும் இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலப்பகுதியில் ஆணும் பெண்ணென்று வரும்போது அவர்களுக்கு உடல் அளவில் வித்தியாசம் இருக்கின்றது, ஹோமோன் சுரப்பில் வித்தியாசம் இருக்கின்றது. இவைகள் மாற்றப்பட முடியாத, எந்த காலத்திலும் மாற்றப்பட முடியாத வித்தியாசங்கள். இது யாராலையும் மாற்றப்பட முடியாது. உதாரணமாக பெண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்கும், ஆணுக்கு குறி இருக்கும். இவையான சில உதாரணங்கள் மாற்றப்பட முடியாதவை. இருந்த போதிலும் இத்தகையான வித்தியாசங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமான நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சமூகத்தில். ஆகவே இந்த நிலைகளால் அவள் பெண் என்பவள் ஆணை விட மிகவும் குறைந்தவள், ஏதோ ஒரு வகையில் குறைந்தவள் என்றதை கருத்தியல் கொண்டு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை பெண்கள் வன்முறைக்கு முகம் கொடுப்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் பெண்கள் பலவிதமான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை வெளி உலகிற்கு காட்டி அதற்கான நியாயமான தீர்வுகளை எட்டுவதற்காக சர்வதேச மகளிர் தினம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் ஆகியன அனுஷ்டிக்கப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது 1999 ஆண்டு டிசம்பர் மாதம் 17 கூடிய போது ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ரீதியில் 25 நவம்பர் மாதம் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதனை நடைமுறைக்கு கொண்டு வந்ததுடன் அதனை ஒரு பிரேரணையாகவும் கொண்டு வந்தது. 1960 ஆண்டு டொமினிக்கன் குடியரசில் நவம்பர் மாதம் 25 மிராபல் சகோதரிகள் என அழைக்கப்படும் 3 சகோதரிகள்
அந்நாட்டு ஆட்சியாளனுக்கும் அரசியல் செயற்பாடுகளுக்கும் எதிராக செயற்பட்டதாகவும் அந்நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக குரல் கொடுத்தமைக்காகவும் அந்நாட்டின் ஆட்சியாளனான ரஃபாயல் என்பவனின் உத்தரவின் பேரில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் லத்தீன் அமெரிக்காவிலே பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் என்கின்ற ரீதியில் இவர்கள் மறக்க முடியாத வண்ணாத்தி பூச்சிகள் என பின்னைய காலங்களில் அழைக்கப்பட்டார்கள். லத்தீன் அமெரிக்காவிலே வன்கொடுமையின் சின்னமாக இந்த மிராபிள் சகோதரிகள் கூறப்படுகின்றார்கள். இதன் காரணமாகவே ஐக்கிய நாடுகள் சபையானது நவம்பர் 25 இம்மிராபிள் சகோதரிகளின் இழப்பினை நினைவு கூறும் தினமாகவும் சர்வதேச ரீதியில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்முறைக்கு குரல் கொடுக்கும் ரீதியிலும் 25 தொடக்கம் டிசம்பர் 10 வரை, அதாவது மனித உரிமை தினம் வரையில் 16 நாள் செயல்வாதத்தினை மேற்கொண்டு வருகின்றது. சமீபத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் பெண்கள் வாழ்வதற்கு ஆபத்தான நாடுகள் எவை என செய்தி நிறுவனம் ஒன்று ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வில் சுகாதார பிரச்சினை, பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் அல்லாத வன்முறைகள், பண்பாடு, மதம் மற்றும் பாரம்பரியத்தின் பெயரால் தீங்கு விளைவிக்கும் சடங்குகள், பொருளாதார வளம் சரியாக கிடைக்காதது, ஆழ்கடத்தல் போன்ற பெண்களுக்கு எதிரான 6 பிரச்சினைகள் மட்டும் கணக்கில் கொள்ளப்பட்டன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகளவில் ஆப்கானிஸ்தானில் நடப்பதாக இந்த ஆய்வு கூறுகிறது. இதன் காரணமாக அபாயகரமான நாடுகளின் பட்டியலில் இந்த நாடை முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகளவில் பெண்களின் பயங்கர நிலை குறித்து எடுக்கப்பட்ட மற்றொரு அண்மைய தரவில் ஆப்கானிஸ்தானில் தான் அதிகளவு பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் கூறப்பட்டிருந்தது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் 2வதாக ஆப்பிரிக்காவின் கொங்கோ உள்ளது. கொங்கோவில் தினமும் பல 100 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றனர். கொங்கோ குடியரசில் வருடத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் பலாத்காரம் மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். 3வதாக பாகிஸ்தான் உள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை பெருமளவில் அதிகரித்துள்ளது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அந்நாட்டின் மனித உரிமை அமைப்பு கடந்த 2010 அடிப்படையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடும்ப மரியாதை என்ற காரணத்தை முன்னிட்டு ஏறத்தாழ 800 பெண்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு நாளைக்கு 8 பேர் என்ற எண்ணிக்கையில் 2900 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் இந்தியா உலகளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. பெண் குழந்தைகள் கொலை மற்றும் ஆட்கடத்தல் போன்றவற்றால் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2009 சிபிஐ எடுத்த கணக்கெடுப்பின்படி ஆட்கடத்தலில் 90% இந்தியாவுக்குள் நடக்கிறது என்றும் நாடு முழுவதும் 30 லட்சம் பாலியல் பெண் தொழிலாளர்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் 40% பேர் சிறுமிகள் என்பதும் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. ஜனநாயகம் கோரி போராடும் பெண்களை உலக நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக அபிவிருத்தி தொடர்பான மாநாட்டிலும் அண்மையில் பேசப்பட்டது. பெண்கள் ஜனநாயகம் கோரி போராடும் போது உலக நாடுகள் அவர்களை ஆதரிக்க வேண்டும். பெண்கள் உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் குடும்பத்தில் தரமான வாழ்க்கை வேண்டியும் போராடும் போது அவர்களுக்கு நாம் ஆதரவை வழங்க வேண்டும். குடும்ப ஏழ்மை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, சமத்துவமின்மை போன்ற பல்வேறு சவால்களுக்கு எதிராக போராடும் பெண்களையும் அவர்களின் உணர்வுகளையும் அரசுகளும் சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களின் அதிகாரம் நிறைந்த உலகில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே நிறைந்திருந்தாலும் அதைவிட அதிகமான தடைகளும் அவமானங்களும் பெண்களுக்கு உள்ளன. ஆண்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை ஆண்களால் மட்டுமே நிகழ்த்தப்படுகின்றது என்கின்ற சில கருத்து பரவி வருகின்றது நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முற்றுமுழுதாக பெண்களுக்கு எதிரானவர்கள் எல்லா ஆண்களுமே பெண்களுக்கு வன்முறையை நிகழ்த்துகின்றவர்கள், பெண்களுக்கு எதிராகவே நடக்கின்றார்கள் என நாம் கருத்தில் கொள்ள முடியாது. அதாவது பெண்களை பாரபட்சமாக பார்க்கின்றவை அடிப்படையில் இருந்து வளர்க்கப்படுகின்ற சூழல், அவர்கள் வாழ்கின்ற சூழல் என்பனவும் அதில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆனால் பெண்களுக்கு எதிராக வன்முறையை நிகழ்த்துபவர்கள் அதிகபட்சமானோர் ஆண்களாக இருப்பதனாலும், பெண்களுக்கு பாரபட்சம் ஆண்களாலேயே அதிகபட்சமாக திணிக்கப்படுவதனாலும், பெண்களை சமமாக பார்க்கின்ற ஓரிரு ஆண்கள் கூட அதில் கணக்கெடுக்கப்படுவதில்லை என்பதே என்னுடைய கருத்து. கூடுதலாக ஆண்களின் பெண்ணுரிமை மீறல் ஜனநாயக பின்னடைவுக்கு காரணமாவதோடு சமூக அவலங்களுக்கும் பெண்களை இட்டுச் செல்கின்றது. இந்த அவலங்களுக்கு எதிராக பெண்களுடன் சேர்ந்து அரசுகள் போராட வேண்டும். பெண்களையும் குழந்தைகளையும் அரசுகள் பாதுகாப்பதன் மூலமே பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை இல்லாதொழிக்க முடியும். நாம் எமது இலங்கையை எடுத்துக்கொண்டால் முன்னைய காலங்களை விட இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சமூகத்தில் பல்வேறு துறைகளிலும் முன்னேறி வருகின்றதை நாங்கள் காண்கின்றோம். பாடசாலை கல்வி,
இரண்டாம் நிலை கல்வி, உயர்தர கல்வி, அதேபோன்று பல்கலைக்கழக பிரவேசம், தொழில் ரீதியான பிரவேசம் என்ற பல்வேறு துறைகளை எடுத்து பார்த்தாலும் முன்னைய நிலைகளை விட பெண்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றார்கள். பாடசாலை கல்வியில் ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாடசாலைக்கு தங்கள் ஆரம்ப காலத்திலே முதலாம் தரத்திலே சேர்ந்து தொடர்ந்து கல்வி கற்று வருகின்றார்கள். இரண்டாம் நிலை செகண்டரி எடுகேஷனை எடுத்துக்கொண்டால் தரம் 8, 9 ஆண்கள் மாணவர்களின் இடைவிலகல் அதிகமாக காணப்படுகின்றது. பெண் மாணவிகள் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே வருகின்றார்கள். பரீட்சை பெறுபேறுகளை எடுத்துக்கொண்டாலும் பெண் மாணவிகளின் பெறுபேறு மிக உயர் நிலையில் காணப்படுகின்றது. மகளிர் பாடசாலைகளின் பெறுபேறு ஆண்கள் பாடசாலைகளின் பெறுபேற்றை விட சிலபோது உயர்வாகவே காணப்பட்டு வருகின்றது. பல்கலைக்கழக பிரவேசத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் அவர்களுடைய சில துறைகளில் ஆண்களை விட மிக அதிகமாகவே பல்கலைக்கழகத்தில் நுழைகின்றார்கள். இது இவ்வாறு இருக்கும்போது தொழில் ரீதியான பிரவேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அரச துறைகளில் பெண்களின் பிரவேசம் அதிகமாக காணப்படுகின்றன. அரசு தொழில்களில் ஆசிரியர் தொழிலில் 175% மேற்பட்ட வீதம் பெண்களாலே நிரப்பப்படுகின்றன. பெண்கள் ஆசிரியர்களின் தொகை அதிகமாக காணப்படுகின்றன. எழுதுவிளைஞர் தொழில் என்பவற்றில் பெண்களின் பிரவேசமும் மிக அதிகமாக காணப்படுகின்றன. எனவே பெண்களின் தொழில் ரீதியான பிரவேசத்தை போன்றே அண்மை காலமாக அரசியல் பிரவேசம், அதே போன்று ஊடகவியல் துறையில், பொருளாதார ரீதியான முகாமைத்துவ துறையில் போன்ற பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்களது பங்களிப்பை சற்று அதிகரித்து கொண்டு வருவதை நாங்கள் காண்கின்றோம். பெண்கள் இவ்வாறு பல்வேறு துறைகளிலும் முன்னேறுவதால் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு பல்வேறு பயன்கள் ஏற்படுகின்றன. இதே போன்றே சார்க் நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கையின் பெண்களின் நிலைமை மற்ற நாடுகளை விட மிக உயர்நிலையிலே காணப்படுகின்றன. இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் இதே போன்று சகல சாக் நாடுகளின் கல்வி நிலையை விட இலங்கையின் பெண்களின் கல்வி நிலை மிக உயர் நிலையில் காணப்படுகின்றது. பெண்களின் பல்கலைக்கழக பிரவேசமும் அந்நாடுகளை விட மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்றன. பெண்களின் சமூக அந்தஸ்து அந்த நாட்டு சமூக அந்தஸ்துக்களை விட உயர்நிலையில் காணப்படுவதற்கான காரணம் பெண்கள் இலங்கையில் பெற்றுக்கொண்ட கல்வி நிலையின் முன்னேற்றமாகும். இதே போன்றே ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் தொழில் ரீதியாக, கல்வியல் ரீதியாக, சமூக ரீதியாக முன்னேறும் போது அவர்களினால் சமூகத்துக்கு, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பங்களிப்பு மிக உச்சமட்டத்தில் காணப்படுகின்றன. பெண்களால் சமூகத்துக்கு வழங்கும் வகிபாகத்தை மென்மேலும் கூட்டுக்கொள்வதற்கு அந்நாட்டு அரசாங்கங்கள் பெண்களுக்கு, மகளிர்களுக்கென்று தனித்தனியான அமைச்சுக்களை கூட உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே இவ்வாறான முறைகளினால் பெண்கள் சமூக ரீதியாக முன்னேற்றமடைந்து நாட்டுக்கும் முழு உலகுக்கும் பெரும் பங்களிப்பை ஏற்படக்கூடிய நிலை உருவாகின்றது. பெண்களுக்கு தேவையான சமச்சீரான கல்வியை அரசுகள் அளிக்க முன்வர வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகித்துக் கொள்ளும் மனப்பான்மையை சமுதாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எதிரான தடைகளை எல்லாம் தாண்டி பெண்கள் சமுதாயத்தில் முன்னுக்கு வர வேண்டும். மனித வளத்துக்காக பெண்கள் செய்யும் தியாகங்களையும் எதிர்கால பயன்களையும் கருத்தில் கொண்டு பெண்கள் மீதான வன்முறையை ஒடுக்க போராட வேண்டும். இந்த தரவுகள் இவ்வாறு இருக்க, இலங்கையில் கல்வித்துறையில் பெண்கள் மிகவும் முன்னேற்றகரமான இடத்தில் இருப்பதாக புதிய ஆய்வு கூறுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வின்படி 3 ஒரு பெண் அவளுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு வகையான வன்முறைக்கு முகம் கொடுப்பவளாக காணப்படுகின்றாள். முக்கியமாக 10 பேரை நாங்கள் பாதையில் சந்தித்தோமானால் 10 பெண்களை அதில் கிட்டத்தட்ட 3 பெண்ணாவதில் அவளுடைய வாழ்நாளில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் ஏதோ ஒரு வகையான வன்முறைக்கு, அதாவது உடல் உள ரீதியான அல்லது வன்முறைகளுக்கு முகம் கொடுப்பவளாக இருக்கின்றாள். அதில் முக்கியமாக ஒன்றை இங்கே கூறிக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 30% பெண்கள் தங்களுடைய கணவன்மாராலேயோ அல்லது தங்களுடைய காதலனாலேயோ உடல் ரீதியான வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றாள். அது மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கும் கொலைகளில் 38% கொலைகள், பெண்கள் கொலை செய்யப்படுவது தங்களுடைய சொந்தக்காரர், அதாவது கணவனோ அல்லது தன்னுடைய காதலனாலேயோ இந்த
பெண் கொலை செய்யப்படுவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. இந்த 3இல் ஒரு பெண் ஏதோ ஒரு முறையில் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றாள் என்பது இலங்கைக்கும் பொருந்தும். முக்கியமாக இலங்கையில் செய்த ஆய்வின்படி கிட்டத்தட்டமான 60% கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களுடைய கணவர்மார்களால் உடலியல் ரீதியான வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிய வருகின்றது. மட்டக்களப்பில் எடுப்பட்ட ஒரு தரவின்படி நீதிவான் நீதிமன்றத்துக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 5 முறைப்பாடுகள் வருகின்றது. அந்த 5 முறைப்பாடுகளிலும் கவுன்சிலிங், அதாவது உள ஆற்றுப்படுத்தலுக்கு போய் அவர்கள் மீள கணவனுடன் இணைக்கப்பட்ட பின் சராசரியாக 3 நிகழ்ச்சிகள், அதாவது 3 கேஸ்கள் டிவோர்ஸுக்காக வேண்டி, திருமண விலக்குக்காக வேண்டி அங்கே நீதிமன்றத்தில் வழக்குக்கு தொடக்கப்படுகின்றது. இது மட்டுமல்ல, மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தால் சராசரியாக ஒவ்வொரு வருடமும் 42% 60% பெண்கள் ஆஸ்பத்திரிக்கு வருகின்றார்கள். காரணம் தன்னுடைய கணவனாலேயோ அல்லது காதலாலேயோ இவர்கள் உடலியல் ரீதியாக தாக்கப்படுகின்றார்கள். இங்கே பார்க்க வேண்டும், இப்படியாக உடலியல் ரீதியாக இவர்கள் தாக்கப்படும் போது அங்கே நேர விரயம் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. அங்கே இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி டாக்டர்மார் இவர்களுடைய கேஸ்களை முன்னெடுப்பதற்காக வேண்டி இவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகின்றார்கள், நீதிமன்றத்துக்கு போகின்றார்கள். இப்படி போகும்போது எங்களுடைய நாட்டின் நேரம் விரயமாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது பல மட்டங்களிலும் பல தளங்களிலும் பல வடிவங்களில் நடைபெறுவது கவலைக்குரிய விடயமாகவே இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பெண்கள் இன்று பலவிதமான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றதைப் போலவே இலங்கையிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குடும்பம், அரசு, சமூகம் என வன்முறையின் பரப்பு அகன்று விரிந்துள்ளது. தற்போது இலங்கையை பொறுத்தளவில் சிறுவயது திருமணம் அதிகரித்து கொண்டு போகுது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, சிறுவர்கள், அதாவது யவன பருவத்தில் இருக்கிற சிறுவர்களுக்கு வித்தியாசமான முறைகளிலே, அதாவது சோஷியல் மீடியா, மற்றது இன்டர்நெட் அக்சஸ், அதுகளால் பிள்ளைகள் சிறு வயதிலேயே பாலியல் ரீதியான எக்ஸ்போஷர் கூடுதலாக இருக்கிறபடியால் அந்த சிறுவர்கள் தாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது பாலியல் ரீதியான உறவுகளை. அதாலேயும் டீனேஜ் ப்ரெக்னன்சி, இலங்கையில் யவன பருவ ப்ரெக்னன்சி கூடிக்கொண்டு போகிற அதே நேரம் சில சமூகங்கள்லேயும் பாரிய அளவில் சிறுவயது திருமணம் அதிகரித்து கொண்டு போகுது. நான் ஆய்வு செய்த 2 இடங்களில் வெட்டிக்குளோ மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் 2014 143 சிறுவயது திருமணங்கள், 16 வயதுக்கு குறைந்தவை. அதுக்கு பிறகு 2015 114 ஒரு டிஎஸ் டிவிஷனில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது, குறிப்பாக முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையில். இது பாரிய அளவில் நாங்கள் கண்டது. இந்த விவாகம் பதிவு செய்யும் போது விவாகத்தை பதிவு செய்கிறவர்கள் கூட அந்த விவாகத்துக்குரிய வயது எல்லையை கூட்டி காட்டியிருக்கிறார்கள். என்ன சொன்னால், இலங்கையின் குற்றவியல் கோவைக்கு கீழே 16 வயசுக்கும் 18 வயசுக்கும் இடையில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் உறவு கொண்டிருந்தாலும், அது விருப்பத்தோடையோ செய்திருந்தாலும் அதை குற்றவியல் கோவைக்குள்ளே பாரதூரமான பாலியல் வல்லுறவாகத்தான் கருதப்படுகின்றது. 16 வயதுக்கு கீழ்ப்பட்டால் அது இன்னும் பாரமான குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த சிறுவயது திருமணமானது இந்த குற்றவியல் கோவை 363 மீறுகிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது என்று சொன்னால், இந்த குற்றவியல் கோவையில் எப்படி 18 வயதுக்கு கீழே பெண் பிள்ளைகளை பாலியல் ரீதியாக அனுபவிக்கிறதோ அல்லாட்டி பாலியல் ரீதியாக உறவு கொள்வதோ குற்றமென்று இருக்கும்போது, எங்களோட திருமண சட்டங்களில் வயதெல்லைகள் குறிப்பிடப்படாத படியால், குறிப்பாக முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் அது சட்ட ரீதியாக அங்கீகாரம் படுத்து சிறு பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துகிறதும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகிறதும். அதால் தான் தற்போது இலங்கையில் பரவலாக கதைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற விஷயம் சிறு பிள்ளைகளது வயது, விவாக வயது கட்டாயம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று. அதில் 18 தான் இலங்கை நாட்டின் விவாக வயது 18 வயது. எங்களுக்கு எப்படி கார் ஓட்டுறதுக்கு வயது, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வயதோ, ஓட்டு போடுறதுக்கு வயதோ, அதே மாதிரி விவாகம் செய்வதற்கும் 18 வயது தான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் சில சமூகங்களில் இது பழக்கத்தில் இருக்கிறபடியால்
இலங்கை அரசாங்கமும் சிறுவர்கள் ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் சாசனத்தை, சிறுவர்கள் உரிமைகள் சாசனத்தை கைச்சாத்திட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிராக வன்முறைகளையும் பாராபட்சத்தையும் ஒழிக்கிற சாசனத்திலையும் இலங்கை கைச்சாத்திட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் விட மனித உரிமை சாசனங்களில் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்திட்டு இருக்குது. அதோட இலங்கையிலேயும் உள்நாட்டிலேயும் சட்டங்கள் இருக்குது. பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல்களையும் பாலியல் வல்லுறவுகளிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு. அதால தான் தற்போது இலங்கைக்கு GSP+ வரிவிலக்கு திருப்பி கொடுக்கணும் என்று சொன்னால் பிள்ளைகளது வயது கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டிய வயது 16 என்று கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் உண்மையாக கேட்கிறது, இந்த நாட்டில் 18 வயது தான் வாக்களிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கும் ஒரு பிள்ளைகளோட வயது ஏன் நாங்கள் திருமணத்துக்கு அந்த வயதை கேட்குறோம் என்று சொன்னால், பூ பெய்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு பெண் பிள்ளையானது பருவமடைந்த பிறகு மனரீதியாகவும் உளரீதியாகவும் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு தயார்படுத்தணும். உடம்பு ரீதியாக மாத்திரம் பார்த்து இந்த திருமண வயதை நாங்கள் தீர்மானிக்க இயலாது. தற்காலத்தில் ஒரு குடும்பம் நடத்துறதுன்றதும் லேசான வேலை இல்லை. மற்றது இலங்கையில் கட்டாய கல்வி இருக்குது. A-level மட்டும் கட்டாய கல்வி கற்கணும் இலங்கையில். அப்போ அந்த 16 வயதிலேயோ 14 வயதிலேயோ பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளது கல்வி பறிக்கப்படுகிறது. அப்படி கல்வி பறிக்கப்படுறதால் எங்கள் நாட்டில் இருக்கிற பெண்கள் அது சராசரி கல்வி திறனும் தொழில் செய்கிற திறனும் தங்களை தாங்களே பாதுகாத்து தங்களுக்கான பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அந்த பெண்கள்கிட்ட இருந்து குறைஞ்சி போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆரம்ப காலங்களில் சிறுவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். எனக்கு தெரியும், என்னோட கிராண்ட் மதர் அவங்களும் சிறு வயதில் தான் திருமணம் முடித்தார்கள். ஆனால் நவீன காலத்தில் அது பொருந்தாது. என்றால் இந்த காலகட்டத்தில் இலங்கையை பார்த்திங்கன்னா பெண்கள் சரியாக கல்வி கற்கிற காலம். என்ன சமூகத்தில் இருந்து பார்த்திங்கன்னாலும் பெண்கள் கூடுதலாக கல்வி கற்கிறார்கள். ஸோ அதற்கான வாய்ப்புகளை அளிப்பதோடு அவர்களது உடம்பு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மதிப்பளித்து அந்த பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து அவங்களுக்கு உரிமைகளும் இப்போது அட்வான்ஸ் ஆகி இருக்குது, முந்தி மாதிரி இல்லை. அதாவது தனிப்பட்டவர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் என்று சொல்கிறது அதெல்லாம் அட்வான்ஸ் பண்ணப்பட்ட ஒரு நவீன யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதால் அந்த சிறு பிள்ளைகளுக்கு பலவந்தமாக அவர்கள் அறியாத வயசில் அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறதுன்றது இந்த சமகாலத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயம். இலங்கையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பில் தற்போது வெகுவாக பேசப்படுகின்ற விடயமாக திருமண வயதில்லை குறித்து பேசப்படுகின்றது. இது குறித்து பாராளுமன்றத்திலும் அண்மையில் விவாதிக்கப்பட்டது. இலங்கையில் பல சமூகங்களில் பெண் பருவ வயதை அடைந்துவிட்டால் அந்த பெண் திருமணத்துக்கு தயாராகியுள்ளவர்களாக நடாத்தப்படும் மரபு உள்ளது. ஆனால் இன்றைய சூழல் ரசாயன தாக்கம், உணவு பழக்கம் போன்றவற்றால் உடல் ரீதியாகவும் மானசீக ரீதியாகவும் தயாராகும் முன்னரே முதல் மாதவிடாய் ஒரு சிறுமிக்கு ஏற்படுகின்றது. இதற்கு ரசாயன கலப்புமிக்க உணவுகள் பாரிய தாக்கம் செலுத்துகின்றன. எனவே இவ்வாறான விடயங்களிலும் கவனம் செலுத்தி திருமண வயதில் மாற்றம் கொண்டு வர வேண்டியுள்ள தேவை என்ற கருத்து வெகுவாக முன்மொழியப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக அந்நிய செலாவணி உழைக்கிற துறையிலையும் விவசாயத்துறையிலும் பெண்களது பங்களிப்பு பாரிய அளவில் இருக்குது. தேயிலை தோட்டங்களையோ தைக்கப்படுகின்ற ஆடை தொழிற்சாலைகளோ அல்லது வெளிநாட்டுக்கு பெண்கள் போய் உழைத்து அனுப்புகிற அந்நிய செலாவணி தான் இந்த நாட்டில் முதல் தரமான வருமானமாக இருந்தாலும் பெண்களுக்கு உயர் பதவிகளுக்கு போகக்கூடியது அல்லாட்டி ஒரு வெல்த் செல்வத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் அல்லாட்டி அந்த செல்வத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில்கள் அமையவில்லை. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் எங்களோட யாப்பு திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த யாப்பு தொடர்பாக வடக்கிலையும் கிழக்கிலையும் அந்த குழுக்கள் மக்களோட கலந்தாலோசிக்கும் போது நிறைய பெண்கள் அதில் பிரசங்கமாக இருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் பெண்களுக்கு பொருளாதார சமூக உரிமை மிக முக்கியம். இலங்கைன்ற யாப்பில் அரசியல் சிவில் உரிமைகள் பெரிய அளவில் கொடுக்கப்பட்டாலும் ESCRன்னு சொல்கிற எக்கனாமிக் சோஷியல் கல்ச்சரல் ரைட்ஸ் இலங்கைன்ற யாப்பில் இல்லை. ஸோ இந்த முறை நிறைய பெண்களும் இப்போ நீங்கள் சப்கமிட்டி மனித அடிப்படை உரிமை சம்பந்தமான சப்கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் வலியுறுத்தி இருக்கிறாங்க பொருளாதார சமூக
உரிமைகளை. அதுக்கு மூல காரணம் பெண்கள். என்னென்று சொன்னால் 2 விஷயம் பெண்கள் கேட்டார்கள். வடக்கிலையும் கிழக்கிலையும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெண்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 89,000 பெண்களை தலைவர்களாக கொண்ட குடும்பங்களை வைத்திருக்கிறோம். அந்த பெண்கள் ஆரம்ப காலத்தில் கணவர் உசுரோடு இருந்திருந்தால், இல்லாட்டி கணவர் காணாமல் போகாமல் இருந்திருந்தால் அவர்கள் 2ஆம் தரத்தில் தான் தங்களோட தொழில்களை வைத்திருப்பார்கள். ஆனால் இப்போ கணவர் இல்லாதபடியால் கணவர் செய்கிற தொழிலை விட மேலதிகமான தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இனியும் நாங்கள் சொல்ல இல்லாத பெண்கள் செகண்டரி இன்கம் ஏர்னர்ஸ் என்று அவங்க பிரைமரி முதன்மை வருமானம் தேடுபவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ஸோ அதன் காரணமாக பெண்களுக்கு பொருளாதாரத்தில் பாரிய அளவு உரிமை கொடுப்பதோடு பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டும். 2 விஷயங்கள் நான் பாதுகாப்புன்னு சொல்லும்போது, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி என்று சொல்கிறது, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அல்லாட்டி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு அரசாங்கம் நிலையான ஒரு சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதோடு அவர்களுக்கு சுயமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய தொழில்களையும் வருமானம் நல்ல விதத்தில் ஏற்படுத்தக்கூடிய தொழில்களையும் அவங்களோட இடங்களில் செய்து கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. அதை தவிர விமென்ஸ் அன்பெய்ட் ஒர்க்னு சொல்கிறது, அதாவது பெண்கள் செய்கிற தொழில்களுக்கு ஒன்றில் குறைய பேமெண்ட் கூலி கிடைக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள வருமானம் அவர்கள் தொழில்கள் கவனத்திலேயே கொல்லப்படாததாக இருக்குது. அப்படியான தொழில்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு பெண்களுக்கு அதுக்கு சரியான அதாவது சம்பளம் அளிப்பதோடு இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிற அடிப்படை உரிமை குழு சொல்லியிருக்குது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ன்ட்டு. அது என்னென்னு சொன்னால் பெண்ணோ ஆணோ ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது தான் அதில் வலியுறுத்தப்படுது. இதை தவிர பெண்கள் கூடுதலாக கேட்டது காணி தொடர்பானதும் வளங்கள் தொடர்பாக அவங்களுக்கு இருக்க வேண்டிய அக்சஸ் ஒதுக்கீடும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும். இப்போ நீங்கள் எல்டிஓ சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்தீங்க சொன்னால் ஆண்களுக்கு தான் எல்டிஓ காணி, அதாவது 2 ஏக்கர் காணி விவசாயத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு ஆணுக்கு கொடுப்பாங்க, வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவருக்கு அல்லாட்டி அவரோட மூத்த மகனுக்கு அது போய் சேரும். நாங்கள் இப்போ பெண்களாக கேட்குறோம் இந்த எல்டிஓ காணி பெண்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இந்த நாட்டில் பெண்கள் விவசாயம் செய்கிறாங்க, பெண்களுக்கு அந்த சமமான காணி உரிமையையும் வளங்களோட உரிமையையும் கட்டாயம் இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். இலங்கையில் ஒரு வெட்ககரமான விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையின் பெண்களது அரசியல் பங்களிப்பு அதாவது சவுத் ஏஷியாவில் இருக்கிற கிழக்காசிய நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளையும் விட மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்போ அண்மை காலத்தில் பாராளுமன்றத்தில் பெண்கள் இருக்கிற வீதத்தை பற்றி உலகளாவிய ஒரு ஆய்வில் இலங்கை 173வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 13 பெண்கள் தான் எங்களோட பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் 225 அங்கத்தவர்களில். இந்த நாட்டில் வாக்களிக்கிற பெண்களது வீதம் 52க்கும் மேலாக இருக்கிறது. மற்றது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்களில் கூட பெண்களது பிரதிநிதித்துவம் 1க்கு குறைவாக இருந்தது. இப்போ அண்மை காலத்தில் தான் தமிழ் பெண்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் ஓரளவுக்கு முன்னுக்கு ப்ரொவின்ஷியல் கவுன்சில்லையும் பிரதேச சபைகள்லையும் உள்ளூர் தேர்தல்களையும் தங்களை திறமையை காட்டினபடியால் அது ஓரளவுக்கு 2 வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்குது. அண்மை காலத்தில் லோக்கல் அத்தாரிட்டி ஆக்ட்ன்னு சொல்கிறது உள்ளூராட்சி மன்ற சட்டம் திருத்தப்பட்டு பெண்களுக்கு 25% கோட்டா வழங்கப்பட்டது. இதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இது ஆண்களது சீட்டை விட்டு கொடுக்கல. உள்ளூராட்சி மன்றங்களில் ஏற்கனவே இருந்த 6000 சொச்சம் ஆசனங்களில் 30% அதிகரித்திருக்கிறார்கள். அப்போ 8000 சொச்சம் சீட்டில் பெண்களுக்கு 25% கொடுத்துருக்குறாங்க. இதில் கட்டாயம் இந்த பெண்கள் ஒரு கோட்டா முறையில்னு சொன்னால் ஒவ்வொரு பார்ட்டியும் தங்களது நாமினேஷன் கொடுக்கும்போது ஒரு ஜிப் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது பெண்களை தெரிவு செய்து தங்களோட பார்ட்டியில் அவங்கள ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சராசரியாக வாக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கோட்டாலிருந்து பெண்களுக்கு சீட் போகும். அதை விடையும் பெண்களும் நேரடியாக தேர்தலில் பங்கெடுக்கலாம். ஸோ இது மிக முக்கியம். பெண்கள் முடிந்த அளவுக்கு இந்த கோட்டாவை பெற்றுக்கொண்டு சரியான பெண்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நாங்கள் அனுப்பணும் என்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்களில் தொடங்கி இன்னும் 4 வருஷத்துக்கு பிறகு பாராளுமன்றத்தில் எங்களுக்கு 25% பெண்கள் வேணும் என்று சொன்னால் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு வரும்போது தயார் நிலையில் வரணும். ஸோ அவர்களை தயார்படுத்தலும்
சரியான பெண்கள் அநேகமாக நான் காண்றது இந்த கோட்டா முறையில் மற்ற நாடுகளில் அரசியல்வாதிகள் கட்சிகள் எல்லாம் ஆணாதிக்கம் கொண்ட கட்சிகளாக இருக்கிறபடியால் பெண்களை கோட்டா முறையில் தெரிவு செய்யக்கொள்ள ஆண்கள் தங்களுக்கு வசதியானவர்கள், தங்களது குடும்ப அங்கத்தவர்கள், அல்லாட்டி தங்களுக்கு தலையாட்டக்கூடியவர்கள், அல்லாட்டி தங்கள் சொல்லை கேட்கக்கூடியவர்களைத்தான் நியமிப்பார்கள். நாங்கள் பெண்கள் அமைப்புகளால் கூடுதலாக களத்தில் வேலை செய்கிற சமூகங்களோட பாரிய அளவில் சேவை செய்த பெண்களை இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கொண்டு வருவதன் மூலம் இந்த 4 வருஷத்தில் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய ஒரு தகமைக்கு அவர்களை கொண்டு வரத்துக்காக இந்த கோட்டாவை கட்டாயம் பாவிக்க வேண்டும். நிறைய பெண்கள் சொல்கிறது ஏன் கோட்டா நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணி போகலாமென்று. ஆண்களும் கோட்டான்னு சொல்லும்போது அது பெண்கள் போனஸில் வராங்க, அவங்களுக்கு பின்பக்கத்தால் வராங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் இதுக்கு சொல்கிறது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லி, அதாவது ஒரு அசமத்துவ நிலை காணப்படுகிறது அரசியல். அதாவது ஆண்கள் அதி உயர்ந்த நிலையிலையும் பெண்கள் சரியான கீழ்மட்டத்திலையும் இருக்கிறபடியால் அவங்கள உந்துறதுக்கு தான் இந்த கோட்டா. இது ஒரு டெம்பரரி, ஒரு தற்காலிகமான ஒரு முயற்சி தான் பெண்களை அரசியலில் கொண்டு வரத்துக்கு. இதற்கு எங்களோட அரசியல் யாப்பிலேயே அனுமதி இருக்குது. இப்படியான பாராபட்சம் இருக்கும்போது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கு கூடாக பெண்களை கொண்டு வரத்துக்கு இதை நாங்கள் ஒரு நல்ல விடயமாக கருதுகிறோம். பொருளாதார ரீதியில் பெண்கள் பலவீனமடைந்துள்ளமையே இவ்வாறான சம்பவங்களுக்கு காரணம் என்றும் இதன் காரணமாகவே பெண்கள் இலகுவில் வன்முறைகளுக்கு இலக்காக சாத்தியங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பெண்களை பொருளாதார ரீதியில் பலப்படுத்துவதன் மூலம் இவற்றை தடுக்க முடியும் என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தில் பல நாடுகளில் பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் அன்றைய தினத்தை தொடர்ந்து 16 நாட்களுக்கு பெண்களுக்கு எதிரான எல்லா வன்முறைகளுக்கும் எதிரான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் உலகளாவிய ரீதியில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த செயற்பாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10 வரை தொடரும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளின் போது அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உரிமைகள் மீறப்படுவதனை தடுப்பதற்கும் தொடர்ந்தும் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். உலகில் அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பெண்களுக்கு தொடர்ந்தும் சமமான வாய்ப்பு வழங்கப்படாத விடத்தில் ஜனநாயகத்தையும் நிலையான சமாதானத்தையும் உருவாக்க பெண்கள் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும். 16 நாட்கள் தொடர்ச்சியாக இது பற்றிய விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகள் பல்வேறுபட்ட செயற்பாட்டாளர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக நாட்டின் பல்வேறுபட்ட இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசந்தம் டிவியூடாகவும் பல்வேறுபட்ட விடயங்களில் நாங்கள் தலைப்புகளூடாக நிகழ்ச்சியூடாக வழங்கி வந்திருக்கிறோம். இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் அல்லது மக்களை தெளிவுபடுத்தும் விடயங்களை இந்த நிகழ்ச்சியூடாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில ஆவண படங்களையும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இப்போ மக்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். சாதாரணமாக பொதுமக்களாக இருக்கின்ற நாங்கள் தான் நாங்கள் சேர்ந்தது தான் இந்த சமூகமாக இருக்கின்றது, எங்களுடைய குழுக்கள் சேர்ந்தது தான் இந்த நாடாக இருக்கின்றது. ஆக அவருடைய கருத்துக்கள் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக, இந்த தினம் தொடர்பாக, அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக என்ன நினைக்கின்றார்கள் என்ற விடயங்களை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். பெண்கள் தங்களை பாதுகாக்க வேணும், அதுதான் முதல் முக்கியம். அதுக்கு கூடுதலாக பெற்றோர் அதில் கவனம் எடுக்க வேணும். அது போக்குவரத்து அதெல்லாம் இப்போ இவ்வளோ சீர்கட்டு போயிருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் அதுதான் முக்கிய முதல் இது அது சொல்லுவேன். உடைகளில் தான் கூடுதலாக இது கவனம் செலுத்த வேணும். பொம்பளை பிள்ளைகள் கூடுதலாக ஆண்கள் என்னென்ன பெண்கள் என்னென்ன கூடுதலாக அந்த சோஷியல் மூமெண்ட் எல்லாம் இந்த சம இதாக அதன்னு பழகிறதாலையும் கூடுதலாக பிள்ளைகள் இதாக தண்ணி கூடுதலாக சில ஆண்கள் வந்து அதை தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். சிலர் வந்து நல்ல ஒரு முறையாக ஆண்கள் தான் இனம், அதாலேயும் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் தின்னக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். அதாவது கூடுதலாக ஆடைகள் அதான் கலாச்சார உடை அணிஞ்சு போய் வர்றது கூடுதலாக நல்லவன்னு என்னுடைய கருத்து. நான் சரண்யா வெள்ளவத்திலேருந்து கதைக்கிறேன். நான் சொல்கிறேன், எல்லா கேர்ள்ஸுமே ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்னாடி முன் வந்து சொல்ல பழகணும். முதல்ல வெக்கப்பட்டா இல்லை என்னோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு எல்லாமே திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எங்களோட கருத்து தைரியமாக சொல்லணும். நீங்கள் போய் சொல்கிறதாலெல்லாம் தப்பான விஷயமெண்டு இல்லை. ஏன்னா இப்போ எவ்வளவோ கேர்ள்ஸ் எவ்வளவோ சாதிக்கிறாங்க. அதனால் உங்களோட கருத்துக்களை தப்பு விஷயம் நடக்கும்போது தட்டி கேளுங்க, போலீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கேர்ளுக்கு கூட தப்பு நடக்குதுன்னா நீங்கள் கேளுங்க. நீங்கள் தைரியமாக கேட்கும்போது அந்த கேர்ளுக்கும் தைரியம் வந்து
அந்த கேர்ளும் தன்னோட தைரியத்தை தானே இன்னும் பல பேருக்கு அவங்களும் சொல்லுவாங்க. அப்படியான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கலாம். வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்டர்நெட்டில் பல காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுகளுக்கு எவர்களாவது அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூட அல்லது வேறு விதமான ஆக்கள் இது கூட அது விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லை. ஒரு பக்கத்துக்கு ஒதுக்கப்பட்டவர்களாகவே நான் பார்க்குறேன். ஆண் வர்க்கத்தாலே ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் பேசினாலும் எல்லாம் கொடுத்தமென்று சொன்னாலும் எல்லாம் பார்ப்போம் சமமென்று பேசினாலும் சமநிலையென்று பேசினாலும் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் எந்த வழியிலும். அது மறக்க முடியாது. அதை சும்மா ஒரு உதட்டளவில் பேசிக்கொள்வார்கள் அப்படி இப்படி என்று சொல்லி அவர்கள் பல வழியாலும் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். பெண்கள் அது கற்பழிப்போ அது ஏதோ ஒன்று பலவிதமான அது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் அந்த விஷயம். ஆனபடினால அது அரசாங்க மட்டத்தில் தான் அது எடுத்து தடுக்கலாம். அல்லது பொதுமக்களுக்கும் ஒரு உணர்வு வர வேணும், ஒரு பொறுப்புணர்வு வர வேணும். அப்பொழுது தான் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் வரும்பொழுது ஓரளவு கட்டுப்படுத்தலாம். பெண்களுக்கு எதிரான வன்முறைன்னு சொல்ல போல் அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். முதலாவது பெண்களை நல்லா நடத்தி கொள்ளணும். அவங்களுக்கு மதிக்கணும், அவங்கள மதித்து நடக்கணும். மற்றது பெண்களுக்கான ஒரு சமுதாயம், பெண்கள் சமுதாயத்தை கொஞ்சம் ஏற்றி அவங்களுக்கு நல்ல ஜாப் கொடுத்து நல்லா படிக்க வச்சு அது பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா முன்னேறலாம். சரி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அது பார்த்து ஒழிக்கணும். ஏனெண்டா சம உரிமை கொடுக்கவே வேணும். ஆண்கள் அப்படி செய்கிறேன்னா ஆண்களுக்கு தண்டிக்கணும், அது மாதிரி ஆண்கள் தண்டிக்கணும். இது மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும். ஒரு அவேர்னஸ் பண்ணி எல்லோரும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை பற்றி அதிகமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணும். அப்போ தான் அதை நிப்பாட்டலாம். இந்த பெண்களை பற்றி ஒரு இழிவான இந்த இன்டர்நெட் அதுகள் இது மூலம் பார்த்து பெண்களை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அறிவு வளர்ச்சி கொண்டு வர வேணும். இப்போ அவங்களுக்கும் ஒரு தாய் இருக்குது, சகோதரி இருக்குன்றதை அவங்க யோசிக்க வேணும். அவங்களோட வீட்டில் ஒரு சம்பவம் அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி மனம் பதறுதோ அதே மாதிரி அவங்க யோசிக்கணும். மற்றவங்களோட தாய் தப்பனுக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். தன்னுடைய தங்கச்சிக்கு நடக்க தான் அது தெரியும். அவனுக்கு அந்த அறிவு வர வேணும். மக்களுக்கு முக்கியமாக வர வேண்டியது விழிப்புணர்ச்சி. இந்த விழிப்புணர்ச்சி வந்தால் தான் இதை முடியும். இப்போ இந்தியாவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பல மோசமான இதுகள் காட்டுறாங்க. காரணம் அங்கே நிறைய பெண்கள் இருந்தாலும் சரியான அறிவில்லை. அதோட பெண்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை தான். அதுக்காக பெண்கள் கொஞ்சம் ஆடைகள் உடுக்கிறதையும் வெளியில் போகும்போதும் கவனமாக இருக்க வேணும். ஒரு வெளிநாட்டில் போகிற மாதிரி அங்கத்த சிச்சுவேஷனுக்கு அங்கே ஓகே. இங்கே போகும்போது பெண்கள் டைட்டான உடுப்புகளும் ஒரு ஆண்களோட உணர்ச்சிகரங்களை தூண்டுற விதமான மாதிரியும் இனி ஒரு தயக்கம் இல்லாமல் எவனும் ஒரு முதல் உடனே கதைக்க போகிறதும் என்னென்று கேட்குறது, ஒருவன் பார்த்தா திருப்பி பார்க்குறதும் அப்படியான ஒரு இது இருக்கும்போது ஆம்பளை பிள்ளையாக விளங்கி கொள்கிறாங்க. ஆம்பளை உணர்ச்சி தூண்டப்படுறாங்க. இதுதான் இந்த இலங்கையில் இருக்கிற முக்கிய பிரச்சனை. முக்கியமாக பெண்கள் உடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்காக உடம்பு முழுவதும் மூட சொல்லலை, டீசெண்டான உடுப்பாக இருக்கணும். ஆக டைட்டாக போட்டு ஒரு மக்கள்கிட்ட அதாவது ஆம்பளைண்ட ஒரு போகும்போதே பார்க்கும்போது சில வழிகளில் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. இதுதான் முக்கிய காரணம் இருக்குது. அதோட அவங்க கொஞ்சம் இந்த ஃபோனுகளெல்லாம் இந்த சர்வசாதாரணமாக இன்டர்நெட் எல்லாத்தையும் இருக்குது. சர்வசாதாரணமாக இப்போ எந்த வெப்சைட்டையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் அவங்க ஒரு மோசமான ஒரு இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்க எங்களுக்கு அது இருக்கே. இப்போ ஒரு 10-12 பிள்ளைக்கே என்னென்னு தெரியுது. அதெல்லாம் நாங்கள் பேப்பரில் தான் பார்த்துக்க முடியாது, உங்களுக்கு தெரியாது. இதுதான் இன்றைக்கி உள்ள முக்கிய ஒரு பிரச்சனை. முக்கிய ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். இந்த இன்டர்நெட்டுகள் வந்ததுக்கு பிறகு நாடு ஆகக்கவலமாக போயிருக்கு. அதில் எத்தனையோ விதமான படங்களை பார்த்து வயது முதிர்ந்தவர்களும், சிறுவர்கள் மாத்திரமல்ல, வாலிபர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ வயது முதிர்ந்தவர்களும் அதை பார்த்து ஆசைகளை தூண்டி விடுகிறது. இப்போ இன்டர்நெட்டில் இந்த மாதிரியான இதுகளை அதை காட்டாமல் அதை கட் பண்ணினாங்களா அது எவ்வளவோ நல்லது. தடை செய்ய வேணும். இப்போ இந்தியாவிலெல்லாம் இப்போ புதுசாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்டர்நெட்டில் அந்த மாதிரியான போன் வெப்சைட்டோட தடை பண்ணி இருக்காங்களாம். அது இலங்கையிலையும் கொண்டு வரணும் கம்ப்ளீட்டாக. அது கொண்டு வந்தால் தான் ஓரளவுக்கு குறைக்க முடியும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த பொம்பளை உடுப்பு நடக்கிற விதம். இப்போ நாங்கள் 3 சகோதரிகள், இவர் என்னுடைய கணவர்.
நாங்கள் இங்கு கொழும்பில் பிறந்து இந்த மூரோடில் நாங்கள் பிறந்து 3 பரம்பரையாக இருக்கிறோம். கொழும்பில் பிறந்து வளர்ந்தாலும் மெதரிஸ் காலேஜ் கொள்ளுப்பிட்டியில் நாங்கள் படித்திருந்தாலும் நடக்கும் விதம் எங்களது தாய் தந்தரே நாங்கள் மிக இள வயதிலே இழந்து விட்டோம். முதல் தாய் போய் பிறகு தந்தை போய்விட்டார். ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து போய்விட்டார்கள். வீடு வசதிகள் எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் தனிமையாக நாங்கள் 3 சகோதரிகளாக இளம் வயதில் வாழ்ந்தாலும் நாங்கள் நடக்கிற விதத்திலையும் பேசுகிற விதத்திலையும் ஒருத்தர் கூட எங்களுடைய வீட்டுக்கு கால் வைக்கக்கூடிய நிலைமை. நாங்கள் நடக்கிற விதம், பெண்கள் நடக்கிற விதம் முக்கியம். அவர்கள் உடுக்கிற உடை மாத்திரமில்லை, நடக்கும் விதம், பேசும் விதம் எல்லாம் ஒரு ஆண்களோடு பேசும்போது அவர்கள் ஒரு எங்களை மதிக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் நடக்க வேண்டும். அதுதான் முக்கியம். என்னுடைய அனுபவத்தில் நான் அதை கூறுகிறேன். இன்று வரைக்கும் நான் கொழும்பில் பிறந்து வளர்ந்து இன்று வரைக்கும் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையிலும் ஆண்களால் வந்ததில்லை. நாங்கள் நடக்கும் விதம் எல்லா இதழுக்கும் போயிருக்கிறோம். ஆண்களுடன் கலந்து நாங்கள் படித்திருக்கிறோம், இல்லை டியூஷன் எல்லாம் படிச்சிருக்கோம். என்றாலும் அவர்களோடு நடக்கும்போது நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸ், கீப் அப் அ டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்படி இருந்தால்தான் உண்மையான மரியாதை ஆண்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள். உண்மையில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது ஜனரஞ்சகமாக அல்லது மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் கொண்டு சேர்க்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, சமூகங்கள் அல்லது சமூக அமைப்புகள் அவ்வாறான நடவடிக்கைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஜனரஞ்சகமான விஷயத்தினூடாக ஒரு விடயத்தை ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற போது அது மக்கள் மனதில் இடம் பிடித்து விடுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சினிமா படங்கள், திரைப்படங்கள், பாடல்கள், நாடகங்கள், அதுபோல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இவை போல தான் இப்போது இந்த குறும்படங்கள் ரொம்பவே மக்கள் மத்தியில் ஆர்வத்தையும் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்று வருகின்றது. இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆவணப்படம் அல்லது ஒரு குறும்படத்தை அடுத்து நாங்கள் பார்க்கலாம்.
மக்கள் சேவையில் இந்த வாரம் நாங்கள் பார்த்தது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சம்பந்தமான அந்த தினத்தை மையப்படுத்தியதாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். நாங்கள் இந்த ஒரு 16 நாட்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சிறு சிறு விடயங்களை ஊடகங்களினூடாக பார்க்கலாம். அதுபோல் செயற்பாட்டாளர்கள் ரொம்ப ஆர்வமாகவே செயற்படுவார்கள். எந்த விஷயம் செஞ்சாலும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்த மாதிரி மனநிலை மாற்றம் தான் குறிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. ஒரு உண்மையான மாற்றம் அப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான மாற்றத்தை நாங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதருடைய செயற்பாட்டிலும் அந்த மாற்றம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை சூழ உள்ளவர்களுக்கு இந்த விடயத்தை குறிப்பிடுங்கள். ஒரு சமூகம், ஒரு நாடு, ஒரு குடும்பம் ஒரு அமைதியாக சீரான சமநிலையான நிலையில் பயணிக்க வேண்டுமானால், ஒரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பெண்களுக்குரிய முக்கியத்துவம், பெண்களுக்குரிய கௌரவம் சரியான விதத்தில் வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தினத்தில் மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அந்த சிறிய ஞாபகத்தை, சிறிய ஒரு விழிப்புணர்வூட்டல் விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இது பற்றிய விடயங்களை மக்கள் சேவை அதுபோல வசந்தம் டிவி நேனே நிகழ்ச்சியினூடாகவும் வழங்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வார நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.